குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் குமார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறது அவசியமா, அதுவும் எக்ஸ்ட்ரா இன்கம். ஆல்ரெடி ஒரு ஜாப் இருக்கு, அல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா இன்கம் எனக்கு தேவையா? பணம் சம்பாதிக்கிறதுன்னு அவ்வளோ பெரிய பாவமா? 2-3 தொழில் பண்ணா இவ்வளவு சம்பாதிக்கிறிய, உனக்கு போதாத, இதுக்கு எடுக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் இருக்கிற வியாபாரத்துலேயே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். அது மாதிரி ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் பணம் சம்பாதிச்சு கண்டிப்பா சேர்த்து வைக்கணுமா, அதனால என்ன பெனிஃபிட்பாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏழையாவே இருக்குமே, ஆனா பணக்காரன் ஆகிட்டே போறானே, இந்த அரசாங்கமும் இந்த சாமியும் பணக்காரனை தான் கவனிக்குது, நம்மள கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நடுத்தர வர்க்கமும் அதுக்கு கீழே இருக்கவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சிம்பிளா நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, பணக்காரன் ஏன் பணம் வருது அப்படின்னா, அவன் கிடைக்கிற வாய்ப்பை பூரா அந்த பணக்காரர் என்ன பண்ணுவாரு, வாய்ப்பை பயன்படுத்துவார், சந்தேகப்பட மாட்டார். ஆனா சாதாரண ஆட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் அதை பத்தி சந்தேகப்படுவாங்க, அதை உதாசீனப்படுத்துவாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு, நான் இந்த மோதிக்கர் எடுக்கிறப்ப என்னோட நிறைய பேர் இருந்தாங்க. சரியா? நான் எடுக்கிறப்ப இருந்தாங்க. ஆனா நான் இதை நம்பினேன், தொடர்ந்து செஞ்சேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய படிப்புக்கு, என்னுடைய பொருளாதாரத்துக்கு, சரியா, என்னுடைய குடும்ப சூழலுக்கு லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படின்னா கன்வென்ஷனல் மார்க்கெட்டிங்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனா அதே மோதிக்கர்ல வாய்ப்பு பிரகாசமா இருந்தது, நான் கெட்டியா பிடிச்சிக்கிட்டேன், சந்தேகப்படலை. ஆனா நிறைய பேர் அந்த டயத்துல என் கூட வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பார்த்து பண்ணுப்பா, நீ வாட்டுக்கு போய் ஏமாந்துடாதான்னு. ஏன் அப்படின்னா, கம்பெனி டெல்லியில இருக்குது, சரியா, டெல்லிக்காரங்கனால நம்ம யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம பொருட்கள் தரமா இருக்கா என்னன்னு தெரியாது. திடீர்னு கம்பெனி மூடிட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ? ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ இல்ல 2 வருஷமோ நீ வேலை செய்யற, கம்பெனி மூடிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ அப்படின்லாம் சந்தேகப்பட்டாங்க. ஆனா நான் கம்பெனி பேக்ரவுண்ட எல்லா விஷயத்தையும் ஆரம்பத்துல இருந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நான் அதை நம்பினேன். இன்னைக்கு 28 வருஷம் ஆச்சு மோதிக்கர் ஆரம்பிச்சு, இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இந்தியாவில் நம்பர் 1 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியா இன்னைக்கு போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நான் நம்பினதுனால நான் என்ன இருக்கேன் அப்படின்னா, ஒரு கார் வாங்கி ஓட்டுற அளவுக்கு என்னுடைய வருமானத்தை என்ன பண்ணிருக்கு, மோதிக்கர் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, இது வருமானம் சம்பாதிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா சம்பாதிக்கணும். வருமானம் இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. சரிங்களா? இன்னைக்கு சாதாரண ஒரு சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா கூட ராஜபாளையத்துல, சரியா, ராஜபாளையத்துல சினிமாவுக்கு நான் போகணும், என் ஃபேமிலியோட நான் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 ஆகுது. டிக்கெட்டு, கார் பார்க்கிங்கு, அங்க விற்கிற ஸ்நாக்ஸ், அதெல்லாம் வேண்டாம், டிக்கெட் மட்டும்னாவே 1000 ரூபாய் ஆயிருது. சரியா? ஸ்நாக்ஸ் எல்லாம் அதுக்கு நீ திங்கிற, சினிமா மட்டும் பார்த்துட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கூட நினைக்கலாம். வெறும் சினிமாவுக்கு போயிட்டு வந்தா கூட 1000 ரூபாய் வேணும் இன்னைக்கு. அப்ப பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை. ஏழைக்கு ஏன் கிடைக்கலன்னா, ஏழையா இருக்கிறவங்க அதை எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஈஸியா சம்பாதிக்கணும்னு பாக்காங்க. சரிங்களா? ஆனா மோதிக்கர்ல ஈஸியா சம்பாதிக்கலாமான்னா ஈஸியா சம்பாதிக்கலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க, அந்த சிஸ்டமேட்டிக்கா பண்றப்ப ஈஸியாகும். இங்க எப்படி வருமானம் கொடுக்குறாங்கன்னா, நீங்க பொருள் வாங்கி பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த பொருளை ரெக்கமெண்ட் பண்றப்ப கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கு, அந்த ப்ராஃபிட்ல நம்மளுக்கு கம்பெனி ஷேர் பண்றாங்க. சரியா? மற்ற கம்பெனி மாதிரி நீ 2 பேரை சேர்த்து விடு, நீ விளம்பரம் பாரு, 1 டைம் ப்ராடக்ட் வாங்கினா போதும், சரியா, 2 பேரை சேர்த்து விடு, கீழே கீழே போனா உனக்கு லட்சங்கள்ல கோடிகள் வரும், டெய்லி 10 நிமிஷம் விளம்பரம் பாரு, 10 ரூபா தரேன், அப்படிலாம் எதுவும் சொல்லல. அது சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. ஆனா சாதாரண மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேலை செய்யாம அந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணியோ அல்லது ஒருத்தர் 2 பேரை சேர்த்து விட்டோ ஏமாந்து போறாங்க. சரியா? எத்தனை வாட்டி ஏமாந்தாலும் திருப்பி 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 போறாங்க. அப்ப நல்ல கம்பெனிகள் இன்னைக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட நிறைய கம்பெனிகள் இருக்கு, அதுல ஒண்ணுதான் மோதிக்கர். இங்க வாங்க, வேலை செய்வோம், சம்பாதிப்போம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கேட்கறது இல்லை. இப்ப இது அரசாங்கத்தின் குற்றமா, நீங்க கும்பிடுற கடவுளின் குற்றமா, நீங்களே யோசிச்சு பாருங்க. சரியா? வாய்ப்பு இருக்குது, மோதிக்கர் அதுக்குண்டான வாய்ப்பை சூப்பரா நம்மளுக்கு கொடுத்துருக்குது. வாங்க, நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு பிளானோட, நல்ல ஒரு வருமானத்தோட, நல்ல பொருட்களோட நாங்களும் உங்களுக்காக காத்திருக்கோம். வாங்க, இணைந்து பணியாற்றுவோம், மிகப்பெரிய வெற்றி வரும். நன்றி, வணக்கம்.